மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நிறைய இடங்கள்ல இருந்து வாழ்த்துக்கள், பாராட்டுகள் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த 100 நாள் தாவேக்காவின் ஆட்சி? சிறப்பாக தான். நம்ம இதுவரைக்குமே பார்த்தது 100 நாளில் கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிறகு நிறைய பேர் 12 விஷயங்களை 100 நாளில் பண்ணியிருக்காங்க. அதுவும் 59 வருஷம் ஆட்சி பண்ணவர்கள் ஒரு பஸ் வசதி ஏற்பாடு பண்ணி தரலைங்கும் போது அந்த மக்கள் அப்படியே சுற்றி ஸ்கூலுக்கு 5 கிலோமீட்டர் அவங்களுக்கு போன விஷயம் அந்த பஸ்ஸை தெய்வமாக பண்ண இந்த 100 நாள் சாதனை மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுது. அதுவே நிறைய பேருக்கு தூக்கத்தை கெடுத்திருக்கு. 100 நாளில் இவ்வளோ விஷயங்கள். பல்வேறு நாடுகளில் சார்ந்தவங்களாம் இங்கே என்ன நடக்குது, இந்த அசம்பிளியில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான ஒரு ஆட்சி நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய மாற்றம் எதிர்பார்த்தாங்களா சிஎம்? இல்லை, தலையில திருப்பி போட்டாருன்னா சொல்ல முடியும். ஒட்டு மொத்தமாக வீட்டில் சாப்பிட்டுட்டு பெரியவங்க இருக்கும்போது பார்த்தோம்னா சட்டசபை நிகழ்ச்சி தான் பார்க்குறாங்க. லைவ் டெலிகாஸ்ட் ஒன்று பண்ண விட்டு தெரிக்க விட்டாங்க. கலைஞர் அவரோட பேரை கூட அப்படிதான் ஒரு அமைச்சர் அவர்களே பயன்படுத்திட்டாரு. முதல்வர் அவர்கள் எழுந்து நின்று முதல்ல மன்னிப்பு கேட்டு தான் அவரோட உரையவே தொடங்குறாரு. ஸோ இதுதான் முதல்வரா சார்? சட்டசபையில் எழுந்திரிச்சு வெரி சாரி அப்படின்னு சொன்ன விஷயத்தை அதை ஏற்றுக்கொள்ளலை. கலைஞர் அவர்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கண்டிப்பாக எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி இருக்கோ, அறிஞர் அண்ணா அவர்களுக்கு எப்படி, கலைஞர் அவர்களுக்கு கண்டிப்பாக ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு. ஆதன் சினிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட வெங்கி சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம்லாம் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். 100 நாள் தாவேக்காவின் ஆட்சி இன்றையோடு 100 நாள்கள் கம்ப்ளீட் ஆகுது. நிறைய இடங்கள்ல இருந்து வாழ்த்துக்கள், பாராட்டுகள் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த 100 நாள் தாவேக்காவின் ஆட்சி? சிறப்பாக தான் இருக்கு. நம்ம இதுவரைக்குமே பார்த்தது 100 நாளில் கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிறகு நிறைய பேர் 12 விஷயங்களை 100 நாளில் பண்ணியிருக்காங்க. அதுவும் 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சராக பதவியேற்று ஆளுங்கட்சியை பண்ணுறாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. முக்கியமாக நம்ம ஏற்கனவே பேசுகிறதா திரும்பி ரிப்பீட் பண்ண வழி கிடையாது. ஸோ லஞ்சத்தைன்றது கிட்டத்தட்ட 80% மேலே ஒழிச்சிருக்காங்க. அதுவே மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது இந்த சிஎம்டியில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தூள்தலாக உடைச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு ஏழை ஒரு 30-40 லட்ச ரூபாய் வீடு வாங்கலான்னு கூட வாங்க முடியாது. அங்கே நிறைய பார்ட்டி ஃபண்ட் கொடுத்துட்றாங்க. அதை வீடு வாங்குறவன்ட்ட தான் பில்டர்ஸ் தலையில் வச்சுருவாங்க. அது நிறைய மாறுதல் இருக்குது. அப்புறம் ஆர்டிஓ ஆஃபீஸ் அதில் நிறைய லஞ்சத்தை ஒழிச்ச ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். ஸோ இப்படி தொடர்ந்து கிட்டத்தட்ட 4-5 டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஹைலைட்டாக பேசப்பட்ட விஷயங்களில் சர்வசாதாரணமாக்கி எளிய மக்களும் உள்ளே போய் நீங்கள் முடிச்சுட்டு வேலையை வாங்குங்கிற அளவுக்கு ஒரு மரியாதையோட ஒரு பணியோட உட்கார வச்சு பேசி அனுப்புனாங்கன்னா அதுவே மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுது. 100 நாள் தான் அது, 3 மாதம் தான் அது. இன்னும் 57 மாதம் பாக்கி இருக்குது. இதுவே இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் 57 மாதத்தில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத எழுதி வச்சுங்க. என்னுடைய பார்வை சிறப்பாக இருக்குது. அது தவிர மக்கள்கிட்ட நம்ம கேட்கும்போது பார்த்தோம்னா சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காருங்க. இது என்ன கேள்வின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ அப்போது நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இப்படி தான் ஒரு முதலமைச்சர் நாங்கள் எதிர்பார்த்தது, அதனால தான் அவர் கொண்டே உட்கார வச்சுனாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ சிங்கப்பூர் நேரடி திட்டம் எவ்வளோ விஷயங்கள். 2வது பஸ்ஸே இல்லாத நமக்கு 50 வருஷமாக இல்லைன்றாங்க. ஏன் 59 வருஷம் ஆட்சி பண்ணவர்கள் ஒரு பஸ் வசதி ஏற்பாடு பண்ணி தரலைங்கும் போது அந்த மக்கள் அப்படியே சுற்றி ஸ்கூலுக்கு 5 கிலோமீட்டர் அவங்களுக்கு போன விஷயங்கள் அந்த பஸ்ஸை தெய்வமாக பார்க்குறாங்க. கண்டக்டர் டிரைவரை அவ்வளோ கொண்டாடுறாங்க. அப்படின்னா அந்த பஸ்ஸு அவ்வளோ திருப்தி அவங்களுக்கு. கரண்ட்டே இல்லாமல் ஒரு 5 வருஷம் இருந்த ஒரு கிராமத்தை வன்னியரசு அவர்கள் போய் பார்த்து சொல்லி அது கரண்ட் ஏற்பாடு பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. நிறைய விஷயங்கள் மடிக்கிக்கிட்டே போகலாம். பட் இந்த 100 நாளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் விவசாயிகளில் கிட்டத்தட்ட 15 நாளில் மே 50,000க்கு மேலே கடன் தள்ளுபடி பண்ணார். ஸோ முடிந்த வரைக்கும் ஏன்னா கஜானாவே காலியாக இருக்கும்போது இதை நாங்கள் செய்கிறதே பெரிய விஷயம் தான். மக்கள் அதுதான் சொல்கிறாங்க. அவர் சொன்னதை செய்வார், செய்யாட்டாலும் எங்களுக்கு பரவாயில்லன்றாங்க. நிறைய பெண்கள் பேசுகிறது அதான். வீடியோவே விட்டு அவங்க பேசுகிறத பார்க்கும்போது பார்த்தா தம்பி செஞ்சாலும் சரி செய்யணும் சரி விஜய் நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் மக்களுடைய எண்ணமாக இருக்குது. அல்ல அதே இன்னும் சொன்னதை நான் செய்வேன், கொஞ்சம் டைம் கொடுக்குன்றிருக்காரு. ஸோ ஒரு இடத்துக்குள்ளாக நிச்சயமாக நெக்ஸ்ட் இயரில் அவர் என்னென்ன சொன்னாரோ அதை செயல்படுத்துவார். இந்த 100 நாள் சாதனை மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுது. அதுவே நிறைய பேருக்கு தூக்கத்தை கெடுத்திருக்கு. 100 நாளில் இவ்வளோ விஷயங்கள் தாவேக்கா ஆட்சி விஜய் அவர்கள் பண்ணியிருக்காங்க போது அது மக்கள் பரவலையும் என்னோட சிறப்பாக இருக்குது. பல்வேறு நாடுகளில் சார்ந்தவங்களாம் இங்கே என்ன நடக்குது, இந்த அசம்பிளியில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான ஒரு ஆட்சி நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய மாற்றம் எதிர்பார்த்தாங்களா சார்
சிஎம் இல்ல தலையில திருப்பி போட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அரசியலே வேணும்னு ஒதுங்கி போனவர்கள் இருக்காங்க. 40 வயசுக்கு மேலதான் அரசியல் பேசினவங்களை பார்த்து டீ கடை பெஞ்சு மாதிரி உட்காந்துக்கிட்டு பேப்பரை படிச்சுட்டு பஸ் ரசில் டைம் பாஸ். இப்போ நான் இன்னைக்கு ஒரு 20 வயசுல இருந்து நீங்க பாக்குறேன். நீங்க சொன்னதுதான் உண்மை. உலகம் பூரா இருக்கிறவங்களே தமிழ்நாட்டு அரசியலோட பாக்குறாங்க. இந்திய அரசியல் டெல்லி கவர்மெண்ட் இங்க பாக்குதுங்கிறது வேற விஷயம். தாண்டி உலக அரசியல் பாக்குறாங்கன்னா முதலமைச்சருடைய கவனம் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ ஒரு சிறப்பா செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் தெரிய வருது. அல்ல எந்த நிகழ்ச்சிகள் கலைத்துறையில் நடந்தா கூட வேற நிகழ்ச்சி நடந்தா கூட போய் ரீச் ஆக மாட்டேங்குது. இங்க என்ன நடக்குது? விஜய் யார் எதிர்த்து பேசுறா, இவர் என்ன பதில் சொல்றாரு, சட்டசபை எப்படி போகுது, என்ன வருதுன்னு அப்படிங்கிற விஷயத்தை தான் ஒட்டு மொத்தமாக வீட்டில் சாப்பிட்டுட்டு பெரியவங்க இருக்கும்போது பார்த்தோம்னா சட்டசபை நிகழ்ச்சி தான் பார்க்குறாங்க. லைவ் டெலிகாஸ்ட் ஒன்று பண்ண விட்டு தெரிக்க விட்டாங்க. அது கூட முன்னாள் அமைச்சர் டிஎம்கே இருந்த அமைச்சர் கூட இந்த லைவ் கொஞ்சம் கட் பண்ணி போடுங்களேன் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் நம்ம இருக்கு சட்டசபை. அதெல்லாம் முடியாது, அது வேலைக்கு ஆகாது. அது லைவ் டெலி ஓட தான் செய்யும், மக்கள் பார்க்க தான் செய்வாங்க. ஸோ அதை திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. அதுவே மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா நீங்கள் முன்ன மாதிரி சட்டசபையிலலாம் நிறைய இந்த அலப்பறைகள்லாம் பண்ண முடியாது. மைக் அடிக்கிறது, பேப்பர் வீட்டை தூக்கி போடுறது, சட்டையை கிழிச்சிக்கிறது, இறங்கி வந்து டாயின்னு கத்துறது, அது வேலையே நடக்கலை. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் பார்வை கொண்டு போகணும். அதுதான் இங்கே மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதுதான் உலக மக்கள் பூராமே பார்த்தீங்க அப்படின்னோம்னா எல்லாம் மொபைலில் வச்சுக்கிட்டு டிவியில் வச்சுட்டு பார்க்குறதான ஒரு விஷயத்தை தமிழக அரசியலை உலக அரசியல் கூட நிப்பாட்டியிருக்காங்க. சரி, இன்னொருத்தர் ஒரு சார்பா இருக்கக்கூடியவங்களா அது ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரி அசம்பிளியை நினைச்சுக்கிட்டாங்களோ அப்படிதான் பார்க்க தோணுது, யோசிக்க தோணுது. ஏன்னா உள்ளே இறங்கினாலே அங்க வந்து ஒரு கலவரம் இருக்கணும், ஒரு காரசார விவாதம் இருக்கணும்னு காலையிலேருந்தே அப்படிதான் இருக்காங்களோ. பார்க்கறக்கூடிய இந்த மாதிரியான ஒரு வாதமான விஷயங்களா இருக்கணும், ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடைபெறணும்னு பாக்குறாங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஒரு சிலருமே அது பிபியோட ஹவுஸ் மாதிரி தான் சிலர் பாக்குறாங்க அப்படின்னு தோணுது. ஆமன்றதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, மரபு இருக்கு, ஆனா மரியாதை இருக்கு. அதையும் மீறி நடக்குதுக்கும் போது அதை என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன்னா பலம் வாய்ந்த எதிர்கட்சிகள் 2 பேர் ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்க. 2 வருஷம் தான் ஆச்சு அனுபவம், குறைவுன்னு சொல்றேன். ஆனா அவர்கள் வந்து அனுபவத்துல பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள். இன்னும் எங்களுக்கு நிறைய பேச தெரியும்னா எங்கள் முதல்வர் அப்படி வளர்க்கல, கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க, அமைதியா பேசுங்கன்னு சொன்னதால நாங்கள் வந்து அடக்கி வாசிக்கிறோம்னு சொல்றாங்க அவங்க ஒரு பக்கம். பட் என்னன்னா நீங்க பிக் பாஸ் வீடு மாதிரி சொன்னீங்க, இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். நான் பட் காரசாரமான விவாதங்கள் கண்டிப்பா நடக்கணும். இல்ல இன்னைக்கு போனோம்னா சண்டையோட வரணும் அப்படின்னு ஒரு சிலர் அந்த எண்ணத்தோட வர்றாங்க. அதுதான் வேணாம்னு சொல்ல வரேன் நான். அவர்கள் வந்து அனுபவம் வாய்ந்தவர்கள் இல்லையா? அப்ப நீங்க தான் வந்து ஒரு விஷயத்தை வழிநடத்தி கொண்டு போகணும். இப்போ மக்கள் அதை பார்ப்பாங்கல்ல, அது உங்களுக்கு தானே பெருமையா இருக்கும். அதை தவிர்த்து நீங்க கேள்வி மேல் எடக்கு முட்டக்கா பேசும்போது கோபத்தை கலப்புறது மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அது தேவையில்லை. டக்குன்னு வெளிநடப்புக்கு போகும்போது நீங்க ஒரு விஷயத்தை கேட்கும்போது அங்கே பதில் வரதான் செய்யும். அப்போ இருந்து தான் நம்ம வந்து திரும்பி பதிலுக்கு சில கேள்விகள் கேட்கணும். மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் இந்த விவாதங்கள் ஒரு மாதிரி கச்சமச்ச சவுண்டு அது இதுன்னு பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்லுவேன். அல்ல அது பிக் பாஸ் வீடியோவில் ஒரு மாமன்றம் மரபு நிறைய இருக்கிற விஷயங்கள். அதில் அனுபவம் வாய்ந்தவர்கள் எல்லாமே இருக்கீங்க. அதை வந்து மக்கள் பார்வையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை ஒரு கௌரவமான ஒரு விஷயமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சரி, இந்த முறை வந்து நிறைய கன்னி பேச்சுகளை நம்மளால கேட்க முடிஞ்சது சட்டமன்றத்தில். ஸோ அவங்க எல்லாம் பேசும்பொழுது ஒரு சிலர் அவங்களோட உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை டப்புன்னு விடுற மாதிரியும் நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா இன்றைக்கு கலைஞர் அவரோட பேரை கூட அப்படிதான் ஒரு அமைச்சர் அவர்களே பயன்படுத்திட்டாரு. முதல்வர் அவர்கள் எழுந்து நின்று முதல்ல மன்னிப்பு கேட்டுதான் அவரோட உரையவே தொடங்குறாரு. ஸோ இதுதான் முதல்வரா சரி? அவருக்கு வந்து இந்த ரெஸ்பெக்ட், நீங்க நம்ம நாகரிகமா இருந்துடும், நம்மள அநாகரிகமா பேசுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட நம்ம நாகரிகமா இருக்கணும், நம்ம அரசியல் ஒழுக்கத்தை நம்ம மீறக்கூடாது அப்படின்ற ரொம்ப தெளிவா இருக்கு. இல்லை, பெருந்தன்மையை காட்டுது. சட்டசபையில் எந்திரிச்சு வெரி சாரி அப்படின்னு சொன்ன விஷயத்தை வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை. கலைஞர் அவர்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கண்டிப்பாக இருக்கு. எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி இருக்கோ, அறிஞர் அண்ணா அவர்களுக்கு எப்படி, கலைஞர் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு, ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் இருக்கு. அதை மீறக்கூடாது, அது வேண்டாம். ஏன்னா மறைந்து போன தலைவர்கள் அவர்களை சொல்லி நம்ம ஒன்றும் பெருசாக சாதிக்கப்படுறது கிடையாது. இப்போ தேவையே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்னன்னா, நாட்டுக்கு மக்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் என்னென்ன சண்டை போட்டு சட்டை எல்லாம் விஷயமே கிடையாது. அது இல்லை, சத்தம் போட்டு பேச வேண்டிய அவசியமே இல்லை. சொல்கிற விஷயத்தை நீங்கள் சாஃப்டாகவே சொல்லிட்டு போகலாம். அப்படிங்கிற விஷயம் தேவையில்லை. 2011 சட்டசபையில் கேப்டன் அவர்கள் வந்து நாக்கு துருத்தி பேசுறது, கை நீட்டி பேசுறது, வேட்டி வந்து பார்த்தா அது வேற, அந்த களம் வேற, இதெல்லாம் மாறி போயிடுச்சு. ஸோ அப்போ மாறுதல் வரும்போது வந்து இங்கே ஒரு பண்போடு நடந்துக்கணும், இதுக்கு மரபு இருக்கு, மரியாதையோடு நடந்துக்கணும், அப்படிதான் நம்ம போகணும்.
அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய எல்லாத்துக்கும் சொன்ன ஒரு அட்வைஸே. இல்ல இன்னைக்கு அசெம்பிளி முடிஞ்சப்ப கூட அவங்களை எல்லாம் கண்டிச்சதாகவும் தகவல்கள் வருது. அதை விரும்பாதவர் தான் விஜய் அவர்கள். எஸ், கண்டிப்பாங்க. அந்த ஒரு ஆவேசத்தை அவர் வந்து காட்டவே மாட்டார், கோபத்தை காட்டவும் மாட்டார். இதற்கு முன்பாக அமைச்சர்கள் தனியே எல்லா அதிகாரிகள் வெளில அமைச்சிட்டு மீட்டிங் போட்டதே இதுதான் போட்டார் கடந்த மாதம். இப்போவும் அதுதான் சொல்லியிருக்காரு. அதனால் கேள்விகள் வரதான் செய்யும், பொறுமையாக கேட்போம், அதுக்குள்ள பதில சொல்லுவோம், மக்கள் மண்டல கொண்டே வச்சிருவோம். இதுதான் விஷயம். நீ கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு விஷயத்தை கிரியேட் பண்ணுற அவசியம் இல்லை. வேற யாராவது பேசுகிறாங்களா, பேசிட்டு போட்டோம். நாம் எப்படி வெளியில் போகணுங்கிற அளவு தான் அவருடைய மெயின் தாட்ஸு. அதனால் அதுலேருந்து ஒரு இன்ச்சு கூட பிசறக்கூடாது அப்படிங்கிறதான் அவருடைய ஸ்பீச்சில் நம்ம பார்க்குறோம். நீ சாரி கேட்டே அதுதான் நம்ம பார்க்குறோம். அது வந்து அவருக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகிருக்கு. அது மனசில் சொன்னது தவறுங்கிற அந்த விஷயம் அவருக்கு உணர்ந்ததுனால தான் சாரி சொன்னதே. ஏன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை கடந்து போயிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் ஒரு மரியாதை இருக்குது. ஒரு தலைவனா எல்லாத்தையும் அரவணைச்சு போறாரா சார்? அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு தலைவனுங்கிற வந்து எல்லாத்தையுமே நீங்கள் அடக்கி மனசுக்குள்ளே வச்சு அரவணைச்சு கொண்டு போகிறது தான் ஒரு விஷயம். அதை விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு செயல்படுத்திடு. அதுக்கு முன்னாடியே அதுதான். நீங்கள் கலைத்துறையில் சினிமாவில் நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து தன்னுடைய கோ ஆர்டிஸ்ட்லேருந்தே எல்லாத்தையும் அரவணைச்சு போய் குறிப்பிட்ட டயத்துக்குள்ள செலவு இழுத்து விடாமல் ப்ரொடியூசர் பண்ணக்கூட நினைக்கக்கூடியவர். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை மக்கள் கொடுத்தும்போது எப்படி கொண்டு போய் நினைப்பார்? அதை எல்லாத்தையுமே அன்பால் தட்டி கொடுத்து போனோம். தட்டி விட வேண்டிய அவசியமே இல்லை, அது தேவையே இல்லை. அன்பா தட்டி கொடுத்து நீங்கள் கொண்டு போங்க அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அதான் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் கூட ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதமா இருந்தது. இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு சார். இனிமேட்டு தான் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு விவாதங்கள் இனிதான் தொடரப்போகுது. நல்ல விஷயமா தானே பாரு. நீங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கணும். இருந்தால் தான் அந்த விமர்சனங்கள் வரும்போது அவங்களுடைய கோரிக்கையில் வைக்கும்போது பேசும்போது நிறைய விஷயங்கள். அதான் சொன்னேன், 5 வருஷம் டெப்டி சிஎம் இருந்தவர். ஸோ அரசியல் அனுபவம் நிறைய இருக்குது. பாரம்பரிய அரசியல் இருந்தவர் தான். 67 இருக்காங்க, அது முன்னாடியிருந்தே இருக்காங்க. அப்போ அந்த பிளட்டு ஓட தான் செய்யும். கேள்விகள் கேளுங்க, ஆரோக்கியமாக மக்கள் பார்க்குறாங்கல்ல, மக்கள்கிட்ட போய் நீ போய் ரீச் ஆகணும். ஸோ அதனால் இன்றைக்கி ஆரம்பித்த அந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லா இருந்தது. பெரிய இதெல்லாம் கிடையாது, நல்லா ஒரு போது. அப்போ தான் அவர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அமைச்சர்களுக்கும் இதுக்கும் இப்படி விஷயங்கள் கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி கொண்டு போகணுங்கிறவர்களுக்கு அவர்களுக்கு புரிய வரும், மக்கள் கொண்டு சேர முடியும். அதனால் நீங்கள் சொன்னது மாதிரி இனிமேல் வரக்கூடிய சட்டசபை நிகழ்ச்சியெல்லாம் அடுத்த குளிர்கால இந்த கூட்டத்தோட வரப்போது நமக்கு. ஸோ இன்னும் அதிகமாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கணும், ஆர்குமெண்ட் இருக்கணும், அதை நல்ல விதமாக இருக்கணும் தான் சொல்லிக்கலாம். இந்த யங்ஸ்டர்ஸை வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டவங்களுக்குலாம் 100 நாள் சாதனை ஆட்சியா அவங்களால தந்திருக்க முடியுது. இது கண்டிப்பா தொடரும் அப்படின்ற மாற்று கருத்து இல்லை. இனி வரக்கூடிய நாட்களும் இன்னும் எவ்வளவு கவனமா இருக்க போறாங்க சார். ஏன்னா நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரு மேடையில பேசும் பொழுது இந்த மாதிரி ஊழலை தொடங்கிட்டாங்க, காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆடியோ இருக்கு, வீடியோ இருக்குன்னு அவரோட பங்குக்கு பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது முதலின் பார்வைக்கே நான் விடுறேன் அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் வரக்கூடிய நாட்கள் தாவேகாவுக்கு எந்த மாதிரியான ஒரு அழுத்தமான ஒரு நேரமா இருக்க போகுது? இல்லை, என்னென்ன அழுத்தங்களை ஏற்படுத்துறதுக்கு உருவாக்கிடக்கூடாது மற்ற அமைச்சர்கள் எம்எல்ஏக்களும் அதை தான் சொல்லிக்கொள்ளணும் நம்ம. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து தெள்ள தெளிவாக பேசக்கூடிய ஒரு ஆள், அவர் சாதனால் கிடையாது. அப்போ ஒரு ப்ரூஃப் இல்லாமல் நான் விஷயத்தை ஓப்பன் பண்ண மாட்டார். அப்படி விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாரு. முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகிறேன் என்கிட்ட ஆடியோ இருக்குங்கிறார். அப்போது முதலமைச்சர் மட்டுமே இங்கே வந்து மிகுந்த கவனத்தோடு அந்த தூய சக்தியோடு நம்ம ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கும் போது கூட இருப்பவர்களும் கண்டிப்பாக அவரோட சேர்ந்த கைத்தட்டியாகணும், அவரோட தான் அந்த ட்ராவல் பண்ணணும். அதை மீறி நீங்கள் போனீங்கன்னா இங்கே தெரியாமல் எதுவும் வந்து நடக்க போகிறதே கிடையாது. கண்டிப்பாக யார் மூலமாக இது மூலமாவது தெரிய வந்துடும். இப்போ முதலமைச்சர் கவனத்துக்கு போகும்போது அவர்கள் தெள்ளத்தில் ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா யாருக்கு அசிங்கமாக வரும்? மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தது ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிக்கணுங்கிற அந்த போதைப் பொருளை ஒழிக்கணுங்கிற ஒரு மேட்டரில் தான் வந்து உட்கார்ந்துருக்கிறதே. தமிழ்நாட்டில் சிறப்பாக கொண்டு போகணுங்கிறது தான். பட் அண்ணாமலை அவர்கள் சொன்னது அதை வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு போயிருக்கு, அதை எடுத்தும் வச்சிருக்கார் யார் என்னங்கிறது. இதை தவிர வந்து முதலமைச்சர் வந்து உளவுத்துறையும் முன்முடிக்கு தான் விட்டுருக்கார். யார் எங்கெங்கே பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன தகவல் வருது, அப்டேட் எனக்கு கொடுக்கணுங்கிற விஷயத்தையும் சொன்னதாக ஒரு தகவலும் இருக்குது. அதில் உளவுத்துறையினுடைய அந்த கழுகு பார்வையிலேருந்தும் யாரும் தப்பவும் முடியாது. தெரியாமல் நம்ம பண்ணிடுவோம், மறைமுகமாக பண்ணிடலாம், வேற யாரைய வச்சாது நிறைய முந்தினாச்செல்லாம் பார்த்துருப்போம். அந்த ஃப்ரேம்குள்ளேயே யாரும் வரமாட்டாங்க. 3வது 4வது மனுஷங்க எங்கேயோ உட்காந்து எங்கேயோ பேசி முடிச்ச விஷயங்கள் பார்த்தா அதுவும் தெரிய வந்துடும். தெரியாமல் இருக்க போகிறதில்ல. அதனால் ஒரு தூய ஆட்சியை தர வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு கனவு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு. அதை செயல்படுத்துறதுக்கு நீங்கள்லாம் உறுதுணையாக இருக்கணும்.
அங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது மாதிரி இன்னும் வேறு யாரும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரும். அப்போ இது வந்து ஆமாம் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு ப்ரூஃபாக போச்சு அப்படின்னா அவர் எடுத்த காரியத்துக்கு ஒரு பலன் இல்லாமல். ஸோ அதை வந்து கவனத்தில் வச்சுக்கணும். இது வந்து மாற்று கட்சியினர் மாதிரி இவங்களும் தாவேக்காவை குறை சொல்லாமல் அந்த இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம். எஸ், கண்டிப்பாக. அதை வந்து அதான் சொல்லியா முதலமைச்சருடைய எண்ணத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். சுருக்கமாக அதான் சொல்லி நான் ஒரு முறை பாப்பா அண்ணாமலை அவர்கள் சொன்னது வந்து எந்த அளவுக்கு வருது, எப்படி ஆடியோ வச்சுருக்க என்னங்கிறத கண்டிப்பாக ஃபியூச்சரில் தேவை அப்படின்னா அந்த ஆடியோ வந்து கொடுக்க தான் போகிறாரு. அப்போ நமக்கு தெரிய தான் போகுது. அது சரி. சமீபத்தில் சுதந்திர தின விழா, அதில் அந்த கொடியேற்ற விழாவும் மிக பிரம்மாண்டமாக நடந்தது. முதல் முறையாக கோட்டையில் கொடியேற்றினார் நம் முதல்வர் CM விஜய் அவர்கள். இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் கொண்டாடினாங்க எல்லாரும். ஆனால் ஒரு தரப்பினர் விமர்சனங்கள், சர்ச்சைகள், தொடர்ந்து தனி மனித தாக்குதல்னு அந்த கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. எப்போதான் சார் இதுக்கு விடிவு? இல்லை, அது அவர்களாக பார்த்து திருந்தினா தான், இல்லைன்னா வேறு வழி இல்லை. நீங்கள் ஒருத்தரை சொல்லி திருத்தவே முடியாது. நம்ம ஒரு கேரக்டர், ஒரு ஹீரோ, சினிமாவில் ஜெயிச்சவர், அரசியல் ஆரம்பித்தார், மக்கள் உட்கார வச்சிட்டாங்க. இதை ஏற்றுக்கணும், வேறு வழி இல்லை. தோல்விகளை ஏற்றுக்கணும், வெற்றிக்காக போராடணும். அவரை முதலமைச்சரை உட்கார வச்சிட்டாங்க. பட் இங்கே பர்சனல் லைஃப் யாருக்கு இல்லை. எல்லா பேருமே 100% ஒயிட் பேப்பராக இருக்கமா? இல்லை, கிடையாது. அப்போது திரும்பி அவங்க பேசுறது அடிக்கிறது எவ்வளோ ஆகிடும். அது வேண்டாம். நாளைக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கணும்ல, பார்க்காமே போயிட முடியுமா? அப்போது தனிநபர் தாக்குதல் தேவையிலே ஒருமையில பேச வேண்டிய அவசியம் இல்லை. பர்சனல் லைஃப் அது எப்படிலாம் இருந்துட்டு போட்டோம். இங்கே வரும்போது எப்படி இருக்காங்க, சட்டசபையில் எப்படி இருக்காங்க, மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இது தான் சொல்லணும். அப்போது பர்டிகுலராக இதை பண்ணுறத வந்து நம்ம சொன்னது தான். அவர்கள் பேசுவதை நிப்பாட்டினா மக்கள் மனசில் இடம் பெறுவாங்க. இங்கே மக்கள் மனசில் இறங்கிட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் அவருக்கு ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? ஏன்னா இதெல்லாம் பார்த்து ஒரு உடையக்கூடியவரா? ஏன்னா மறுபடியும் நம்ம சொன்ன மாதிரி 2.0 ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப அழகா பயணிச்சுக்கிட்டு இருக்காரு முதல்வர் அவர்கள். இதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய எங்கேயாவது ஒரு இடையூறா இருக்குமா? இல்லைங்க, நீங்கள் அவர் பர்சனல் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன்ட்டார். ஓகே, அது பார்த்துக்கிறாரு. ப்ளஸ்ஸோ மைனஸோ அவங்க லைஃப். ஸோ 4 பேர்த்துக்குள்ள ஒரு லைஃப். அதுதான் ஜேசன் செஞ்சு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது எங்கள் அப்பானால தான் நான் நிற்கிறேன், இங்கே டைரக்டர் ஆகியிருக்கேன், எங்கள் அப்பாவுக்குள்ள பாண்டிங் என்ன, நாட்டு மக்கள் மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு அதில் பொறுப்பு இருக்குங்கிறத சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சார். 7ஆம் தேதி அன்னைக்கு சங்கீதா அவர்கள் லண்டன்லேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நீதிபதி சுஜாதா அவர்கள்ட்ட மனு வாபஸ் வாங்கினு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சார். இப்போ திரும்பி லண்டன்லேருந்து திவ்யா அவர்கள் படி முடிஞ்சு கூட்டு வரப்போகிறாங்க. கூட்டு வந்ததுக்கு பிறகு வீட்டில் ஒன்றா ஹாப்பியாக இருந்து ஒரு வீடியோ, ஒரு ஃபோட்டோஸை கண்டிப்பாக வெளியிட்டாங்கன்னா மக்கள் சந்தோஷப்படாங்க. உங்களோட நலம்பெருமை ரசிகர்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷம் பண்ணுங்களா, அது போதும். அப்போ உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்து மேலே எவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருக்காங்க இதுன்றதை. ஸோ இது வந்து விஜய் அவர்களுக்கு இந்த வருத்தம் இருக்கும், இல்லாமல் இருக்குமா? காரணம் ஒரு கேரக்டரை வச்சே நீங்கள் பேசி 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 அடிக்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வாழ்க்கை பின்னாடி திரும்பி பார்த்துடணும். திரும்பி பார்த்தா பேச மாட்டோம். அதனால் இனிமேலாவது பர்சனல் விஷயத்துக்குள்ள உள்ளே போகாமல் இவர் என்ன பண்ணுறாரு பண்ணலை அந்த விஷயத்தை கையில் எடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இப்போ ஜேசனும் சங்கீதா அவர்களும் முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. லண்டன்லேருந்து வந்தோன்னா ஒரு ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பினஸ் ஒரு புகைப்படம் வெளியாச்சுன்னா புகைப்படமோ எடுத்து பேசுறது மாதிரி 25ஆம் தேதி 27வது திருமண நாள் வெட்டிங் அனிவர்சரி வரப்போகுது. அப்போ சிறப்பாக விடுங்க. இது எல்லாமே எல்லா பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இங்கே நடக்கிற அடுத்த செகண்ட் பார்ப்பாங்க. சங்கீதா அவர்களும் பார்த்துட்டு இருக்காங்க, திவ்யா அவர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. திவ்யா அவர்கள் அவங்க அப்பா மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருக்காங்க. விஜய் அவர்களுக்கு திவ்யானா அவ்வளோ உயிர். 2 பேரும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தெரியாது பேசிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணோட மனசு எப்படி இருக்கு? நீங்கள்லாம் இப்படி பேசுனீங்க அப்படின்னா அப்பா பேசுகிறாங்க. அந்த நீங்கள் அப்பாவை பேசுறதுனால தான் இந்த ஜேசன் பொங்கி எழுந்ததே. அந்த வீடியோ மூலமாக ஃபுல் ஸ்டாப் வச்சார். யார் நம்ம பேசலாம் அப்பாவை, விஜய் அவர்கள் 4 செவத்துக்குள்ள ஒய்ஃப் பேசலாம், பசங்க பேசலாம், எல்லாம் போகலாம். பசங்க மேலே அவ்வளோ உயிரிச்சிருக்காரு. சங்கீதா அவர்கள் மேலே உயிரிச்சிருக்காரு. கேட்டால் டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லைங்க. அவரு சங்கீதா அவர்கள் கேட்டவொடனே ஓகே வச்சுக்கமான்னு கொடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லைங்க. ஏன் கொடுக்கல அவரு? அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஃபேமிலி மேலே அஃபெக்ஷன் தான் தரல அவரு. பட் இதை எல்லாமே பார்க்கும்போது மற்றவர்கள் பேசுவது இடம் கொடுக்குறாங்கன்னு தான் இவர் நினச்சிருக்காங்க. சங்கீதா அவர்கள் ஜேசன் லண்டன்லேருந்து வந்து ஹாப்பியாக நீங்கள் ஒரு மூமெண்ட்டை மக்கள்கிட்ட கொடுங்க. இதையோட ஒரு சந்தோஷம் மக்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. மற்றவர்கள் பேசுவதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் நீங்கள் வைக்கணும். வச்சிருக்கீங்க, ஆணித்தரமாக ஸ்ட்ராங்காக நீங்கள் வைங்கன்னு தான் சொல்லி நான் விரும்புகிறேன். சிறப்பு சார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஒரு ஃபங்க்ஷனை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப உற்சாகமாக இருக்கார் சார் பார்க்கும் பொழுது. எப்படி வந்துகிட்டு இருக்கு படம், எப்படி இருக்காரு, எந்த நிலையில இருக்காரு? நம்ம அவர் என்னங்க அரேபியன் குதிரைங்க, அதை மட்டும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் குதிரை. அதுக்கெல்லாம் நான் ஸ்டாப்.
அவரா ரெஸ்ட் எடுக்க நினைச்சா கூட அந்த ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஸோ தர்மன் படப்பிடிப்பில் வந்து 51வது ஸோ அவருடைய என்ட்ரி. ஏன்னா 1975 ஆகஸ்ட் தான் உள்ள ஃபர்ஸ்ட் அபூர்வம் ரிலீஸ் ஆச்சு. இந்த ஆகஸ்ட் மாதம் செலிப்ரேட் பண்ணாங்க, கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. மிகப்பெரிய ஒரு சாதனை. கிட்டத்தட்ட ரஜினி அவர்களும் கமல் அவர்களுமே 50 வருடங்களை தாண்டிட்டாங்க. பிரமாதமாக தர்மன் ஷூட்டிங் வந்து இது வரைக்குமே ஒரு புது களம் ரஜினி சார். ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லாக செட்டில் பண்ணுறாங்க. சென்னை மட்டும்தான் ஷெடியூலு, ஃபாஸ்ட்டாக போகுது. நவம்பருக்குள்ளேயே ஷூட்டிங் முடிக்கிறாங்க மேக்ஸிமம். ஓகே, முடிச்சுட்டு ஒரு மாதம் இமயமலைக்கு போகிறதா ஒரு தகவல் வருது. ஏப்போ ஃப்ரீயாக போயிட்டு வரும்னு ஜனவரி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. அஸ்வத் மாரிமுத்து வந்து ரஜினி சார் இவ்வளோ தூரம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணி எதிர்பார்க்கலைங்கிறார் அவர். இதை தான் லோகேஷ் சொன்னாங்க, நெல்சன் சொன்னாங்க. அப்போது இளம் தலைமுறை வந்து இதை தட்டி கொடுத்து விளாங்கிட்டு போகிறாரு. இங்கே நான் ரஜினி இல்லை, நீ டைரக்டர், இங்கே நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட். எப்படி சொல்கிறது அவர் தான். ரஜினியை மறந்துடுங்க, தர்மனா மட்டும் பாருங்க, சொல்கிறத நான் செய்கிறேங்கிறேன். அப்போ இது அடிஷனல் ஏதாவது தேவையான அவர் சொல்கிறார். ஸோ படம் நல்லா போயிட்டு இருக்குன்னா ஜெயிலர் வந்து தாறுமாறாக இருக்கான் படம். வந்து அதை பார்த்துட்டாங்க. ஜெயிலர் 1 விட 3-4 மடங்கு ஹிட் ஆகும். ஓகே அப்படின்றாங்க. அது அக்டோபர் ரிலீஸ் ஆக போகுது. சிறப்பு. வெயிட் பண்ணுங்க. இந்த அரேபியன் குதிரை என்ன சொல்றது, கில்லி மாதிரி ஓடிட்டே தான் இருக்கும். ஓகே, எதனால கேட்டா சார், சமீபத்தில் தனுஷ் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் சந்திப்பு நடந்தது. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்குன்னு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. சில எழுதிக்கிட்டும் இருக்காங்க. உண்மையா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சந்திக்கலைங்கிற தகவல். எஸ் எஸ் எஸ். ஏன்னா அந்த கனெக்ஷன் இல்லை. பட் இவருடைய இலக்கு வேற. தனுஷ் வந்து அவருடைய அரசியல் பதவி வேற போது அவர் பின்பலமாக நிறைய பேர் இயங்கிட்டு இருக்காங்க. பட் இங்கே ரஜினி சார் அதை விரும்பவில்லை. அதுக்கு தான் அவர் வந்து ஒரு வீடியோ போடக்கூடாது, ஃபோட்டோஸ் போடக்கூடாது, என் அனுமதி இல்லாமல் ஒரு விஷயத்தை டெக்கல் பண்ணி முடிச்சிட்டார். என்னோட அரசியல் வாழ்க்கையை முடிந்ததுன்ட்டார். என்னுடைய ஃபேன்ஸ் யார்கிட்ட இருக்குமோ இருந்துங்க நீங்கன்னு சொல்லிட்டார். நான் இருக்கும் முறை இண்டஸ்ட்ரியில் நான் ஹீரோவை பண்ணிட்டு போகிறேன், ரசிகர்களுக்கு ஹாப்பியான படம் பண்ணிட்டு போகிறேன்ட்டார். அதனால் இது அதுவும் வந்து அந்த கனெக்ஷன் இல்லை. ஆனால் தேவையில்லாதவர்கள் வந்து ஒரு முடிச்சு போடுறாங்க. ரஜினியுடைய உந்துதல் பேரில் தான் தனுஷ் உள்ளே வர்றாரு, மக்கள் மேடை லதா உள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யார் ஆரம்பித்தாலும், தனுஷ் ஆரம்பித்தாலும் சரி, லதா ரஜினி அவர்கள் மக்கள் மேடை ஆரம்பிச்சுட்டு உள்ளே இறங்கி போனாலும் சரி, அவர் எதை பற்றி வந்து கேள்வி கேட்க விரும்பலைன்ட்டார். அரசியல் இனிமேல் எனக்கு இல்லைன்ட்டாரு. அதனால் இந்த கேள்விகளுக்கு வந்து இடம் இல்லை அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். சரி, ரொம்ப நன்றி சார். வழக்கமெல்லாம் நிறைய விஷயங்களோட பகிர்ந்துட்டு நினைச்சலாம் அவங்க சந்திக்கும் முறை உங்களை விடைபெறாங்களே. நன்றி, வணக்கம்.